திருவிடைமருதூரில் பட்டியலின விவசாயிகளுக்கு இலவச வேளாண் கருவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் பட்டியலின விவசாயிகளுக்கான இலவச வேளாண் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கலந்து கொண்டு 42 விவசாயிகளுக்கு மின்விசை தெளிப்பான்கள் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2026 தேர்தலையும் வெல்லப்போவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை பாஜக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறினார். தற்போது அவர்களுக்குள் யார் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பிடிப்பது என்ற போட்டி மட்டுமே நிலவுகிறதே தவிர எப்போதும் முதலிடம் திமுக தான் என்று கூறினார். 24 ஆளுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துக்கொண்ட காரணத்தால் கூட்டணி வைத்தாலும் சரி, தனித்தனியாக நின்றாலும் சரி, ஆளப்போவது திராவிட முன்னேற்ற கழகம். பாஜக சொல்லுகிறது எங்களுக்கு எதிரி திமுக, எடப்பாடி சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக, நாம் தமிழர் சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக, புதியதாக வந்திருக்கிற நடிகர் விஜயும் சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக. ஆக எதிரிகளில் 2ஆம் இடம் யாருக்கு என்பது, 3ஆம் இடம் யாருக்கு என்பதுதான் 2026 தேர்தலின் கள நிலவரம். என்றைக்கும் தமிழகத்தில் முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் தளபதி. திருவிடைமருதூர் கல்லூரி